நான் சொன்னது போலவே கந்தசாமி தெருன்னு ஒரு தெரு இருக்குது. கந்தசாமி தெருவில் ஒரு 30 முஸ்லீம் குடும்பங்கள், ஒட்டுமொத்தமாக 30 குடும்பங்களுக்கும் சேர்த்து ஒரு 150 வாக்குகள் தேர்தல் ஆணையம் நீக்குது. ஏதோ அவங்க ஆளை வச்சு ஏதோ ஒன்று வச்சு நீக்குது. காங்கிரஸ் ஆளுங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க, ஆர்ஜேடி ஆளுங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க? சாத்தியமா? இந்த தெருவில் 150 ஓட்டு போதுப்பா, ஆர்ஜேடி விட்டுருவாங்களாப்பா? எப்படி அதிமுக சண்டை போடுறாங்களோ அது மாதிரி அங்கே சண்டை போட தான் செய்வாங்க. போட்டிருக்கணும் இல்லையா? தேர்தல் ஆணையம் சில இதெல்லாம் பண்ணுறாங்க. ரீடபிள் எலக்ட்ரல் ரோல் தரல, வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுன்னா பெண்கள் பாதுகாப்பு, ஐயோ ஆபாசம் அது கொடுக்க மாட்டுறாங்க. இது போல் சிக்கல்லாம் இருக்குது. இந்த தேர்தல் தேதி அறிக்கைது. அப்புறம் இன்னொன்று ரொம்ப மிக முக்கியமாக அந்த 10,000 ரூபாய் அந்த தொழில் முனைவோருக்கு, அந்த மகளிருக்கு 1.25 கோடி பெண்களுக்கு கொடுத்தது, ஐயோ அது ஆன்கோயிங் ஸ்கீமுங்க. இதெல்லாம் தப்பு, நான் மறுக்கலை. பட் அதையெல்லாம் தாண்டி பிஜேபி ஜேடியு கூட்டணி வெற்றி பெற்றதற்கு தேர்தல் ஆணையத்தை மட்டும் நீங்கள் காரணமாக சொல்ல முடியாது. அது காலத்திற்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். 52 முதல் பொது தேர்தல் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு வரிசையாக பார்த்தா காங்கிரஸை ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? போட்டி போடுறதே வேஸ்ட்டு. நேரு பிரதமர், அவருக்கு எதிராகவே நீ பேசுவியா? இப்போ மோடிக்கு சொல்கிறாங்க, இப்போ தெரியல